வெளிநாட்டு வாழ்க்கைன்றது வந்து அது வேதனைக்குரிய வாழ்க்கை. அப்புறம் நீங்களே என்ன சொல்றீங்க? பேர் என்ன? தேர்வா? எத்தனாவது பிறந்த நாள்? முதலாவது பிறந்த நாள். நல்ல நண்பர் எனக்கு. அதோட அவர் என்ன சொல்றாரு என்றால் சொல்ல முடியாது. அவர் தம்பி அப்படி இந்த மாதிரிதான் பார்க்கணும். வணக்கம் வணக்கம். ஹலோ பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. அப்பா சொல்றீங்க. ஓகே, மகனுக்கு இன்றைய தினம் முதலாவது பிறந்தநாள். அஸ்னா சர்ப்ரைஸ் நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த நிகழ்வு வந்து இன்னும் மேலும் மறுகூட்டி சிறப்பிப்பதற்காக அவருடைய முதலாவது பிறந்தநாளுக்கு நாங்கள் உறவினை பிறந்தது கொண்டு. உங்களுடைய பேர் என்ன? சுது. அக்கால பேர் அனு. ஓகே, இன்று வந்து நீங்கள் இத்தாலியிலிருந்து வந்திருக்கீங்க. வருஷ வாசல்லே இத்தாலியிலிருந்து வந்தாங்க. ஒரு பிறந்தநாள் நடக்குது, பிறந்தநாள் நடக்குது சொல்லிட்டு வந்தது. நாங்கள் ஏன் வந்தாங்க தெரியுமா? ஆனா என்னோட மைக்கு இருக்காது. நம்பிக்கை நீங்க தான் கதைக்க போறேன். கதைங்க. உங்களோட பேர் என்ன? தம்பி மாதிரி தான் உங்களை கதைக்க சொல்றேன். தம்பிக்கா இருந்தா நீங்க கதைக்கிறீங்களா சொன்னீங்களா? அப்பா ரீதியில கதைச்சிக்கிறேன். பிள்ளை இருந்தா நீங்க கதைக்கணும். இல்ல அக்கா கதைக்கும். நீங்க கதைக்கிறீங்க. உங்களோட பேர் என்ன? தேனுவா? எத்தனாவது பிறந்த நாள்? முதலாவது பிறந்த நாள். முதலாவது பிறந்த நாள் அதெல்லாம் படிச்சிருக்கு. அப்படியே வந்திருக்கு. இன்றைக்கு வந்து இந்த நிகழ்வை சிறப்பிக்கிறதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து இதுல 2-3 பேர் சொல்லி தந்திருக்கணும். நான் இத்தாலியிலும் நான் வந்திருக்கேன். எப்படி இருக்கு எனக்கு? இத்தாலியில வந்த மாதிரி இருக்கா? எப்படி ரைட். இப்போ வந்து தம்பியோட பிறந்த நீங்க சொல்றது சரிங்களா? இல்ல தம்பி மாதிரி நீங்க மாத்தீங்களா? அவருக்கு கிடைக்குது. ஓகே, கேட்கலாம் தம்பி. ஹலோ. ஓ, இங்க இதை போட்டுட்டு ஆமா இங்க வேற மாமா கஷ்டப்பட்டு வந்து தம்பி அங்க 2 பேர் இங்க வாங்க. 2 பேர் இங்கே ரெடி. இங்கேயும் சொல்லிட்டு பார்த்தோம். வாங்க தம்பி, எங்க பாருங்க. இங்க பெரிய பொம்மை, இங்க பெரிய பொம்மை இருக்கு. ஹாய், ஹலோ சொல்லுங்க. தம்பி இது வேண்டாமா? இந்த பொம்மை வேண்டாமா உங்களுக்கு? இங்க பெரிய பொம்மை இருக்குது. இங்க பாருங்க. இங்க அதாவது அவங்களுக்கு லைவா வர்றது பிடிக்கல, இந்த போன்ல வர்றதா பிடிச்சிருக்க போல. ரைட், அதை பார்த்து முடியல. அப்ப இன்னைக்கு என்ன பார்க்க மாட்டீங்களா? ஃபுல்லா அப்பாவுக்கு தான் போயில. உங்களுக்கு எத்தனை வயசு? இப்ப நான் அப்பாவை கேட்டேன். கல்யாணம் அக்கா உங்களுக்கு வயசு சொல்லணும். 40 வயசு. நம்மளுடைய உண்மையை பார்க்க போனா உங்களுக்கு ஒரு 28 வயசு அந்த மாதிரி இருக்கு. அக்கா கிளம்பி மாட்டேன் கதை
கொடுங்க. உங்களுக்கு எத்தனை வயசு? 32 வயசு. உண்மையிலேயே ஒரு தங்கம் போன்ற ஒரு பிள்ளைக்கு வந்து இன்றைய தினம் பிறந்தநாள் கொண்டாடுறீங்க. இன்றைக்கு உங்களுடைய சொந்த பந்தங்கள் எல்லாம் இன்றைக்கு வந்திக்கணும். எவ்வளவு நாள் நீங்க ஸ்டாலின் வந்து? ஒரு கிழமை. ஒரு கிழமையிலேயே கொண்டாட்டம். எப்ப கிளம்பி போறீங்க? 2ஆம் மாசம். எல்லாரையும் கூட்டிட்டு போவீங்களா? நீங்க அங்க இருக்க வந்து இந்த ப்ரோக்ராம் செய்ய நாங்க அங்க வந்து செய்வோம். நீங்க கூட்டிட்டு போகணும் எல்லாரும். இப்ப எல்லாருடைய வேண்டுகோள் வந்து இன்றைக்கு வந்து நீங்க அமைங்க. அப்ப நீங்க எல்லாரையும் வந்து கூட்டிட்டு போய் அங்க வந்து 2வது பிள்ளையோட 1வது பிள்ளை கொண்டாடணும். என்ன கொண்டாடுவோம். ரைட். அக்கா ரொம்ப வெக்கப்பட்டா பொடியாத விடுவோம். ரைட். இன்றைக்கு வந்து முதல் கிஃப்ட கொடுத்துட்டு நாங்க தலைப்பு வேணும். ரைட். 1வது பிறந்த நாளுக்காக ஒரே ஒரு கிஃப்ட் தான் எங்களுக்கு வந்தது. ஓகே. 1வது பிறந்த நாளுக்கு 1வது ஒரு கிஃப்ட். 2வது பிறந்த நாளுக்கு 2 கிஃப்ட். 3வது பிறந்த நாளுக்கு 3 கிஃப்ட். லைன்ல அதுவே சொல்லுவாங்க. அப்படியே லைன்ல போய் கொண்டிருக்கோம். அடுத்த வருஷம் என்ன சொல்றீங்க? ரைட். அடுத்த வருஷம் நீங்க எல்லாம் அந்த தந்தாக்கள் அங்க வந்து ஓட தெரியும். கண்டிப்பா. ரைட். பட் நம்ம கூட போவாங்க. 1வது கிஃப்ட் வந்து. ஹலோ. தமிழ் எப்படி போடாதேப்பா. சரி என்ன இருக்கு பாருங்க. ஒண்ணு என்ன இருக்கு? தம்பி என்ன இருக்கு? நீங்க தம்பி தானே. என்ன இருக்கு? மோதிரம் இருக்கு. மோதிரமா உங்களுக்கு பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். நல்லா இருக்கா? போட்டு பாருங்க. ஆமாங்க. தம்பி தம்பி ஹலோ. நல்ல வழியா பழக்கி வச்சிருக்கீங்க என்ன? இன்றைக்கு மட்டும் தம்பி நல்லா இருக்கா? சிரிக்கிறீங்க. அம்மா பார்த்து சிரிங்க. ரைட். இன்றைக்கு நீங்க வந்து இந்த நாளுக்கு வந்து இன்றைய தினம் ஒரு நீங்க ஒரு பிள்ளையாக இங்க உள்ள ஆட்களுக்கு வந்து என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த கிஃப்ட் யார் வந்து நான் சொல்ல மாட்டேன். நீங்க கண்டுபிடிப்பீங்களா? பிள்ளை சார்பா எல்லாருக்கும் வாழ்த்து தெரிவிக்கணும். அனைவருக்கும் வணக்கம். இந்த பிறந்த நாளுக்கு வந்து என்னை வாழ்த்தி அனைவருக்கும் மனமார்ந்த எனது நன்றிகள். அவ்வளவுதான். பிள்ளை கணக்கு கலைக்காது. பிள்ளை கணக்கு கலைக்காது. இந்த பிள்ளை இதுல பாடுற பாட்டை பாடுமா? அப்ப இந்த பாட்டு பாடுமா? பாடுமா பிள்ளை பாடுங்க. அச்சா பிள்ளை நீங்க தான் படிக்கணும். எப்படி அங்க வளர்ந்துறீங்க? நான் பிள்ளைய வேற பாட்டு படிக்கிறீங்களா? ரைட். சந்தோஷம். அதோட முதல்ல இந்த கிஃப்ட் எல்லாம் தந்தது உங்களுக்கு யாரும் நினைக்கிறீங்க? எல்லா மண்டல இந்த ஒரு கிஃப்ட் தந்தது சரி யாருக்கு சொல்லுங்க? அவனை கொடுங்க கேட்க வரேன். என்ன சொல்லுங்க? எனக்கு வந்து வந்த நம்பர் வெளிநாட்டு நம்பர், தந்த ஆள் உள்நாட்டு ஆள். ஆனா சரியான ஆள சொல்லணும். மனசு நோவும் தானே இருக்கு. வந்தாக நீங்க நீங்க பார்த்தோண்டு நீங்க பிள்ளையா சொன்ன அது நீங்க கண்டுபிடிக்கணும். 1வது பிறந்த நாளுக்கு 1வது கிஃப்ட் வருமா? 2வது பிறந்த நாளுக்கு 2வது கிஃப்ட் வருமா? 3வது பிறந்த நாளுக்கு 3வது கிஃப்ட் வருமா? 3 கிஃப்டா வருமா? அப்ப நீங்க ஒன்றோட கணக்கு பண்ணி பார்க்கணும். சரி உங்களோட இடம் இது இப்ப இங்க யாழ்ப்பாணத்துல இங்கதானா? மாதங்கள் தானா? முல்லைத்தீவு. முல்லைத்தீவுல உங்களுக்கு தெரிஞ்சாங்களா? அப்படிங்களா? முல்லைத்தீவுல பொருள்ல இருந்து இருக்கலாம், இங்கேயும் இருக்கலாம். அண்ணா ஆன்சர் அண்ணா கொடுங்க. ரைட். நீங்க சொல்லுங்க. எத்தனை வருஷம் நீங்க இந்தியாவில் சென்று? 2007 போயிட்டீங்க. இப்பதான் முதல் வாரீங்களா? 3வது தடவை வாரீங்களா? ரைட். 3வது தடவை வந்தது உங்களுக்கு இந்த மாதிரி நண்பர்களை தரக்கூடியவர்கள் யார்? வெளியூர்ல இருக்கீங்களா உள்ளூர்ல இருக்கீங்களா?
அப்புறம் விருப்பம் வெளியூர் சொன்னாலும் செல்லுபடியாகும். இத்தாலியிலிருந்து அக்கா, ரைட், இத்தாலியிலிருந்து அக்கா, சரி. ஆனா அவங்க இல்லை, அக்காட மகள், அக்காட மகளும் இல்லை, அண்ணரும் இல்லை. உங்களுக்கு வேண்டப்பட்ட ஆட்கள் யார்? பிள்ளைய தொட்டப்பா யாரு? ரகுவதி. எங்க இருக்கிற? வெளிநாட்டுக்காரர் அப்படியே பிளைட்ல போட்டு உள்நாட்டுக்கு வருவோம். சரி, உள்நாட்டுக்கு என்ன சொல்லணும்? இங்க உள்நாட்டு உங்களோட சகோதரங்களா? யார் உங்களோட சகோதரங்க? எங்க நிக்கணும்? அக்கா அக்கா ஆனிலே ஓகே அவரே மூத்தக ஒளிச்சிட்டு நம்ம ஓகே மூத்தக மூன்று பிள்ளைகள் ரெண்டு பிள்ளைகள் எங்க எல்லாம் நிக்கலாமா? இவங்க மூத்தக ரெண்டாவது அக்கா என்னுடைய நண்பர் நண்பர் நீங்க வந்தீங்களா? அவர் இருந்தாரு புலங்கல என்ன மாதிரி கஷ்டம் கொடுத்தது உங்களுக்கு அப்புறம் அப்புறம் நீங்க என்ன சொல்லுவீங்க? அது சொல்லக்கூடாது. தம்பி அவரு தெரியல. ஆனா தற்காலிக பார்த்தோம் இருக்குது. அவர் யோசிக்கிறார், அட விடுவாங்களே இந்த பேரை சொல்றாங்க இல்ல வேற ரெண்டு அந்த அளவுக்கு எனக்கு கொஞ்சம் பார்க்க கவலையாகுது. அந்த பார்க்க ஒருவேளை நண்பர்களா பார்க்கலாம், நண்பனை தான் பார்க்கிறேன் உங்களை. நாம செந்தூரன் யார்? இந்த செந்தூரன் அண்ணன் வந்தீங்களா? இல்ல என்ன நீங்க யாரு? இந்த மூத்தக்கா இங்க வாங்க. சரி, ரெண்டாவது அக்கா ரெண்டு வரும் மிக முடியுமா? கொஞ்சம் வெளிச்சம் வாங்க வாங்க வெக்கப்படக்கூடாது. சரி, மேக்கப் பிடிங்க. உங்களுக்கு தம்பி என்ன இவங்க மச்சான். இந்த நாள் அழகான ஒரு நகைக்குட்டி பிள்ளைகளுக்கு வந்து இன்றைக்கு முதலாவது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கணும். ஸோ அவங்களுக்கு கண்டிப்பா வெளிநாட்டுல இருந்து இன்றைக்கு இங்க வந்திருக்கணும். ஸோ அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இன்றைய நாள்ல என்ன விஷயம் நீங்க சொல்ல விரும்புறீங்க? மாபெரும் சந்தோஷம். அவ்வளவுதான், வேற என்ன சொல்ல விரும்புறீங்க? ஒரு மரமரன் போதுமா? ஒரு மரமரன் போதுமா? மரமரனா பிராமணனா? அதுதான் 16 பேச்சு பெருமாள் வாழ்வுன்ற மாதிரி. வேற உங்களுக்கு தம்பி எவ்வளவு பிடிக்கும்? சொல்ல முடியாது. அப்ப தம்பி அப்படியே இந்த மாதிரிதான் பாக்கணும். என்ன தம்பியில அவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்க, அவர் உங்களுக்கு நிறைய பாசம் வச்சிருக்காரு. அக்கா தம்பி என்றாலே நல்ல பாசம் தான். ஏதாவது வித்தியாசமா உங்க தம்பி உங்களுக்கு மச்சாவுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? சொல்லுங்க. என்ன நீங்க நோம்பல போன்ல அதெல்லாம் சொல்ல மாட்டீங்க, நேரடியா வந்து இன்னும் நல்லா இருக்கிறியான்னு தான் கேட்டிருப்பீங்க. இந்த இடத்துல ஒரு சபைக்கு கொண்டு நீங்க இந்த விஷயத்த சொல்லிக்கல, அவங்களுக்கு ஒரு மனநிறைவா ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமா இருக்கு. பதிப்பு அது நான் அவர்கிட்ட கேட்கணும் இந்த விஷயத்த. இல்லைன்னு தயார் நடக்காம இருக்கும். வேற என்ன சொல்ற? மச்சாளுக்கும் தம்பிக்கும் என்ன சொல்றீங்க ஸ்பெஷலா? வேற எதுவும் எதிர்பார்க்கிறோம் நாங்க.
மேக்கப் பிடிச்சி சொன்னாதான் கேட்கும். வாழ்த்துக்கள் சொல்ற விஷயம் தானே. வாழ்த்துக்கள் மச்சான்ன்றது வேற வித்தியாசமா அவங்களோட மனசுல இருந்து சும்மா கிளப்பிட்டு வேற ஏதாவது விஷயம் வந்து அன்பை வந்து வெளிக்காட்ட முடியாதுன்றதுக்கு அக்கா ஒரு உதாரணம். மக்களை பாருங்க, அன்பை வந்து வெளியில சொல்ல முடியாது. நம்ம மூத்த காட்ட போமா அக்கா வாங்க. சொல்றேன் நான் சொன்னேன், ரகசியமா காய்ச்ச விஷயங்கள் வெளியில சொல்லக்கூடாது. சரி, நீங்கள் கிட்ட பிடிச்சாங்க சத்தம் இருக்கும். ஓகே, இவர் உங்களுக்கு நீங்களா வீட்டுல எத்தனை பேர்? 6 பேர். இந்த 6 பேர் நிக்கிறாங்களா? 3 பேர் கொண்டாந்து நினைக்கலாம். நீங்க இவர் வந்து நீங்கள் வந்து அவரும். இன்றைய நாள்ல இந்த தம்பிக்கும் இந்த பிள்ளைக்கும் அக்காவுக்கும் என்ன சொல்லுங்க? வந்ததான் சந்தோஷம். அப்படி விடாதீங்க. 2ஆம் மாசம் போக விடாதீங்க. வச்சிருக்கோம் தம்பி கொண்டு வராது மாத்துவோம். அங்க கனடா மாப்பிள்ளை ஒருத்தர் வச்சிருக்கீங்க. தம்பிக்கு வாங்க தரிசு. கனடா மாப்பிள்ளையே மாறி இருக்க மலேசியா. ஆள் மாறு உள்ள மாறந்தானே ஆளு மாற்றி விடும். இன்றைய நாள்ல இன்றைக்கு தம்பிக்கும் அண்ணனுக்கும் அக்காவுக்கும் இந்த விஷயங்கள் நீங்க சொல்ல விரும்புறீங்க? வாழ்க்கையில இந்த சமுதாயத்துல இந்த மாதிரியான நிகழ்வுகளை வந்து சொல்றதுக்கு நீங்க சொல்ல விரும்புறீங்க? நல்ல சந்தோஷம். தம்பி எவ்வளவு பிடிக்கும் உங்களுக்கு? கடைசி தம்பியா நீங்க? ரைட், அதுதான் பாத்தீங்களா தங்கம்னு சொன்னீங்க. எனக்கு தங்கம்னு சொல்ல டாக்டர் லட்சுமி ஞாபகம் வருது. எதை பார்த்துதான் எல்லாரும் சொல்றீங்களா? ரைட், என்ன தங்கத்தை காலையில பக்கத்துல நினைக்கிறது தங்கத்துக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ஒரு பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு. இது பிரச்சனை இல்ல. ரைட், என்ன மௌனமா சொல்றீங்க? ரைட், வேற எதுவும் நாளை ஸ்பெஷலா சொல்ல விரும்புறீங்களா? என்ன சாப்பாடு இல்லை நீங்களா சமைச்சது? தம்பி அங்க இருந்து வந்து நிற்கிறார், வெளிநாட்டுல இருந்து வந்து நிற்கிற ஊருக்கு. அப்ப சொந்த கைகளால இந்த கைகளால சமைச்சு சாப்பிடணும் ஆசைப்படுறீங்களா? இல்ல இன்றைக்கு நிறைய பேர் என்ன பண்ணி அப்ப இன்னைக்கு ஒவ்வொரு நாள் 2 மாசத்துக்கு ஸ்பெஷல் தான். என்ன வேற எதுவும் சொல்ல விரும்புறீங்களா? நாம கலந்து விடுறோம் கண்டிப்பா. தர்சன் கூப்பிட்டா வருவோம். வேற யாரும் இதுல இருக்கிறீங்களா? இது பண்றது உங்களுடைய உறவுகள் அது எங்க கொடுக்கணும்? எல்லாரும் போடுவாங்க. கடைசியா இந்த அன்பளிப்பு தந்தவர் யாருன்னு நீங்கள் வாங்க. வீட்டுக்கு நினைக்காதீங்க, வாங்க 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 வாங்க. இல்ல நான் வருவேன். வெட்டப்படக்கூடாதா? தர்சன் பிரதருக்கு பிஜிஎம் போட்டிருக்காரு. வணக்கம் ப்ரோ. உங்களை தான் தந்தேன்னு சொல்லுவீங்க. இந்த அன்பளிப்பு நீங்களா தந்தீங்க? குடும்பம் சார்பா தர்சன் யார் வந்தது? இவையெல்லாம் தந்தவர்கள் கண்டிப்பா ஒரு நல்ல நண்பர் எனக்கு. அதோட அவர் என்ன சொல்றார் என்றால் ஒன்றும் உங்களோட சொல்ல வேண்டாம், தானா சொல்றேன்னு சொன்னவர். அதோட உங்களோட அவருக்கு ஒரு தனிப்பட்ட விருப்பம் இருக்கலாம். மாமா தானே நீங்கள்? மாமா இல்லையா தனக்கு? அப்ப இன்றைக்கு எங்கள்கிட்ட நண்பர்கள்ட்ட மாமா பற்றி அவங்க அவசியம் சொல்லுவாங்க. மலேசியா சொல்றது என்னெல்லாம் சொல்றது. இன்னைக்கு உங்களுக்கு 2-3 விஷயங்கள் அவர் சொல்றதுக்கு சொல்லக்கூடாது. கொஞ்சம் சொல்லுங்க விஷயம். வெளியில சொல்ற விஷயத்தை நீங்க சொல்லுங்க. ஏதாச்சும் அடிச்சு விட சொல்லுங்க. மேக்கப் அடிச்சு கதை அவ்வளவு இருக்காது. வடிவான பொடியை கலைக்க மாட்டாங்க. நம்ம வெளியில சபையில பூஜைப்படுவாங்கன்றதுக்கு வந்து தரிசனமா இருக்கும். ஏதாச்சும் ஒரு வார்த்தை? சரி, பிள்ளைக்கு ஒரு வார்த்தைகள் சொல்லிடுவோம். யாழ்ப்பாணம் டவுன்ல எல்லாம் மேக்கப் பிடிச்சி கத்திக்கொண்டு இதுல வந்து கலைக்கிறதுக்கு இருக்கும். தம்பி தம்பி தேவன் தேவன் தம்பி அவங்க ஆட்களை பார்க்கிறாரே இல்லையா? சரி,
நீங்கள் எல்லாரும் வந்து ரொம்ப வெக்கப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. நீங்கள் ராமாயணம் இருக்குது, பாடணும், பாட்டெல்லாம் பாட புறப்பட ஒரு பாடகர் வந்து இருக்கணும். கண்டிப்பா நீங்க பாட்டு பாடிக்கலாம். என்ன பாடுவோமா? கேட்க வேண்டியது எதுவுமே நாங்கள் வர்றதுக்கு கேட்க வேண்டுவேன். கரைக்க போறீங்களா? கரைக்க போறீங்களா? நீங்கள் இந்த நாளுக்காக இவர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? உங்கள் சார்பில் ரெண்டு பேருக்கும் ஒரு விஷயத்தை எங்களுக்கு சொந்தங்களுக்கு நீங்க வெளிநாட்டிலிருந்து வந்திருப்பீங்க, ரொம்ப பல விஷயங்களை மிஸ் பண்ணியிருப்பீங்க, இந்த சொந்தங்கள் எல்லாம் பார்க்கிறது சந்தோஷப்பட்டு இருப்பீங்க. இன்றைய தினம் நீங்க என்ன சொல்றீங்க? கண்டிப்பா சொல்ற ஒரே ஒரு விஷயம் தான், உறவுன்றது வந்து உடைஞ்சா உடைஞ்சாரு, என்றைக்கும் உறவு ஓட்டி தான் இருக்கும். வெளிநாட்டு வாழ்க்கைன்றது வந்து அது வேதனைக்குரிய வாழ்க்கை. ஒரு வரையில் உள்ள சொந்த மண்ணாசனைன்னு சொல்லுவாங்க. கதவுக்கு வெளியில வரைங்க இங்க இருக்கீங்க எங்களுக்கு தெரியாது. ஒரு மாசம் 2 மாசம் கடந்து திருப்பி ஊருக்கு வரைக்கும் அந்த மண் வாசனைன்னு சொல்லுவாங்க. அந்த வாசனை உணர்ங்க. கண்டிப்பா இது வந்து வெளிநாட்டில் இருக்கின்ற நமது புலம்பெயர் உணர்வுகள் அனைவருக்கும் உள்ள ஒரு இதெல்லாம் விஷயத்தை சொல்றேன். உள்ளூர் உறவுகள் சொல்லிக்கிறேன். வெளிநாட்டு உறவுகள் வந்து இங்க இருக்கிறாங்க ஆசை ஆடுறாங்க. கண்டிப்பா ஆசை காட்ட வேண்டாம். ஏன்னா பாட்டு சரிதான் போல. என்ன ஒரு நிமிஷம் நான் ஓப்பனா சொல்றேன். இங்க வந்து ஆட்களுக்கு வந்து பெருசா விளசத்தை காட்டி போகுது. அங்க போய் அடிமையா தங்கலை செய்யுது. அங்க இருக்கிறவங்க இங்க உங்க உறவுகளோட சந்தோஷமா இருங்க. இங்க வந்து நீங்க விலாசத்தை காட்டி போகுது. அங்க போய் அடிமை வாழ்க்கை வாழ்க்கை வந்து விவசாயமான வாழ்க்கை. உண்மையிலே விவசாயமான பாஸ்போர்ட் தந்து விடுவாங்க. பாஸ்போர்ட் தந்து விடுறேன். செந்தூரன் வாழாத வாழ்க்கையை தரிசல் வாழாத வாழ்க்கை இல்ல. நீங்க எதுவும் சொல்ல விரும்புறீங்களா? ரைட். இன்னொரு விஷயம், காதல் பண்ணி கல்யாணம் பண்ணீங்களா? லவ் எத்தனை வருஷமா லவ் பண்ணீங்க? கதையை சொல்லணும்னு சொன்னா ஒரு நாள் வியாச்சு, அதாவது வந்து ஒரு நாள் பயணம். ஒரு நாள் பயணத்துல கிட்டத்தட்ட 10 மணிக்கு பயணம். பயணத்துல வந்த நாள் இது வேற லெவல்ல இருக்கியா? நேற்று நடு விழுந்து போனாங்க, முகமே பார்க்காமல் திடீரென்று மாணவர்கள் உட்கார்ந்து நாளை கண்டு வச்சிருக்கலாம். என்னடா நான் தான் டூரிஸ்டுக்கு செய்வது. அப்ப ஆளுக்கு பாஸ்போர்ட் ரெடி பண்றதுக்கு பலமோல இருந்து ரூமுக்கு கூட்டிட்டு போகணும். போன இடத்துல கண்ணாடியில பார்த்தாங்க. உடனே காலி கட்டிட்டீங்களா? கொண்டு போயிட்டு திருப்பி சொல்லிட்டேன். நீங்க கூட்டிட்டு போயிட்டு கூட்டிட்டு போயிட்டு பாஸ்போர்ட் எல்லாம் அவனுக்கு கொடுத்துட்டு திருப்பி அறவழியிலேயே சொல்லிட்டேன். இப்படி கொஞ்சம் மாற்று என்ன பிரச்சனை சொன்னா பிடிச்ச விஷயத்த சொல்லிடுவோம். கண்டிப்பா மனசு வச்சு எதையும் ஓப்பனா பேசுவாங்க. அதாவது பிடிச்ச விஷயங்கள் உங்களுக்கு ஒருத்தர பிடிச்சிருக்கா பின்னால போயிட்டு 5 வருஷம் 1 வருஷம் தெரியாமல் உடனே நிறைய விஷயங்கள் தர்சன் மாமாட்ட கத்துக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. கத்துக்க வாங்க அந்த பிள்ளை வந்திருக்குதா கூட்டிட்டு வாங்க. ஆளோட இருக்குது. கல்யாணம் பண்றதுனால அவங்களோட சுய விருப்பம். அம்மா அங்க இருந்து கையை காட்டுறான். அவர் உங்களுடைய காதலை பற்றி சொன்னது, நீங்க அந்த காதலை பற்றி என்ன சொல்ல விரும்புறீங்க? அவர் இந்த கேட்க உங்களோட மனநிலை எப்படி இருந்தது அந்த பயணத்துல? இந்த வாழ்க்கையோட பிரசேந்தஸை வந்து நான் வந்து பார்க்கிறேன். இதை கத்துக்கொள். சரியா? நம்பி வாரம் கண்டிப்பா அவங்கள பார்த்துக்கணும். அது யாரா இருந்தாலும் அதை விட ஒரு வழிங்க. வித்தியாசம் உங்களை மெசேஜ்ல பார்க்காமல் என்ன மாதிரி கடலையை போட்டுறீங்க? கொஞ்சம் நேரத்துக்கு வந்து ஓகே சொல்றாங்க சொல்லி தந்தா பல நான் உண்மையை தான் பேசுறேன். உண்மையை பேசி காதலித்த போய் சொல்லுவேன். சொல்லுவாங்க கவிஞனால எல்லாம் போய் சொல்றாங்க. அது பாட்டுக்கு மாட்டேங்க. வாழ்க்கைக்கு வந்து போய் சொல்லி காதலிக்கிறார். வீட்டுக்கு நிறைய பிரச்சனை சந்திப்பீங்க. உண்மையை முதலே சொல்லிட்டீங்கன்னு சொன்னேன். எவர்கிட்ட என்னத்தை சொன்னாலும் அவனுக்கு முதல்ல தெரிஞ்சிருக்காங்க. ஒரு பிரச்சனை எல்லாரும் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. எல்லாரும் மக்களே இந்த விஷயத்தை நீங்க பார்க்கணும். கண்டிப்பா நான் டிசைன் சொல்றேன். யாரையாவது நாளைக்கு யாருன்னா உங்கள்ட்ட என்ன குறை இருக்கோ என்ன குறை இருக்கோ ஓப்பனா பேசிக்கிறேன். கண்டிப்பா நீங்க பேசுறத முடிஞ்சு ஏற்றுக்கொண்டு வந்தா சந்தோஷம். ஏற்றுக்கொண்டு வரே உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு கருத்து. நிறைய விஷயங்கள் நாங்களும் கற்றுக்கொள்கிறோம். நிகழ்வுகளை நாங்கள் இன்னும் மேலும் மேலும் போக செய்வோம். கண்டிப்பா அடுத்த வருஷம் பிறந்த நாளுக்கு வாங்குவோம். சரியா? அடுத்த பிள்ளையோட
ரெண்டாவது மூன்றாவது பிள்ளைகளோட சரியா எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுவாங்க. ரெண்டு அப்ப 6 பிள்ளை பெற்றவங்க 6 பேர் அப்பா நீங்கன்னா 7 பிள்ளை 8 பிள்ளை பெற்றாங்க. தம்பி உனக்கு போட்டியா நிறைய பேர் வரையணும் கவலைப்படாத. ஏய் தம்பி அவன் எங்களை பாக்குறானே இல்ல ஓகே ரொம்ப நன்றி. நீங்கள் மறவர்களே உங்களுடைய வீட்டு வரைக்கும் நன்றி. உங்களுக்கு அஸ்னா சர்ப்ரைஸ் எம்ஜி செங்குரன் என்ற என்னை வந்து அழைக்கலாம். நன்றி இவர்களுக்கு மட்டுமா? சரி போமா பார்த்து போடுமா சரி ஓகே நீங்க இருந்து கண்டிப்பா Thank you.